கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைத்தொழும், கணபதி என்றிட கர்மம் அகலுமாம், கணபதி என்றிட கவலை தீருமே. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் அந்த கோடான கோடி நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், சகல யோகங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். உங்கள் வாழ்க்கை என்பது பெருங்கடலில் பயணிப்பது போன்று. அப்படி பயணிக்கும் பொழுது புயல், மழை, வெள்ளம் போன்ற பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும். அதை நீங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் கிரகங்களால் மட்டுமே. உங்கள் வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பது கிரகங்கள் மட்டுமே என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆக உங்கள் வெற்றி தோல்விகளை சரியாக கணித்து சொல்வதில் ஜோதிடர்கள் சரியாக கணிக்க வேண்டும். இதுதான் இந்த நிகழ்ச்சி நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு விஷயம். ஆக இப்ப இந்த வார பலன்கள் ஆவணி 2 முதல் ஆவணி 8 வரை இது வார பலன்கள். அதே நேரம் 18/8/2025 முதல் 24/8/2025 வரை ஏற்படுகின்ற இந்த வார பலன்களை, உங்களுடைய வெற்றி தோல்விகளை, உங்களுடைய பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், குடும்பத்தில் என்ன சந்தோஷம் ஏற்பட போறது, என்னென்ன நடக்க போகுது, உங்க தொழில் என்ன முன்னேற்றம் ஏற்பட போகுது, என்னென்ன கடன்கள் நிவர்த்தி ஆக போகுது, திருமணம் நடக்க போகுதா, புத்திர பாக்கியம் கிடைக்க போகுதா, சொத்து சுகங்கள் வாங்க போறீங்களா, உங்க அனந்தய பிரச்சனைகள் எல்லாம் தீருமா, உங்க பிள்ளைகளுக்கு நல்லபடியா கல்யாணம் முடியுமா, வீடு கட்ட முடியுமா, வீடு வாங்க முடியுமா, சொந்தமா தொழில் தொடங்கலாமா, ஒரு முக்கியமான பெரிய தொழில் தொடங்குறதுக்கு இந்த ஆவணியில தொடங்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன், அது நடக்குமா, ஒரு முக்கியமான காரியம் பொருளாதாரத்தை எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையில இந்த ஆவணியில சரியாகுமா, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த வார பலன்கள்ல ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் என்ன, இனி நடக்க போறது என்ன, இப்ப நடக்கிறது என்ன, இனி நடக்க போறது என்ன, எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். ஆனா இது ஒரு பொது பலன், பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்காரு இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு தசாபுத்தி ஓடும். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க தெளிவா. உலகத்துல இப்படி ஓரளவுக்கு எங்கேயுமே நான் கேட்டதுல எல்லாருக்கும் பெருமையா 10-100 பேருக்கு நீங்க பெருமையா சொல்லணும். நல்லா சொன்னாரு போ அப்படின்ற வேதனை மட்டும் வந்துடக்கூடாது. கீழே நம்பருக்கு நோட் பண்ணீங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க, சரிங்களா? இப்ப எல்லா ராசிகளுக்கும் இந்த வார பலன்களை சிறப்பா பார்க்கலாம். மேச ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கான வாரம், உங்களுக்கான யோகம், உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய யோகம். காலச்சக்கரத்தின் காலப்புருஷனின் முதல் ராசி மேச ராசி. அந்த காலப்புருஷ தத்துவப்படி உங்கள் வாழ்க்கையை உயர்த்துகின்ற 5ஆம் இடம். உங்கள் வார்த்தை, உங்கள் தரத்தை, செல்வத்தின் தரத்தையும், உங்க வம்சத்தின் தரத்தையும், உங்களுடைய வியாபாரத்தின் முன்னேற்றத்தையும், வருமானத்தை கொட்டி தருகின்ற யோகத்தையும், ஒரு தலைமை பதவி ஏற்கின்ற ஒரு உத்தியோகத்தையும், ஒரு புதிய தொழிலில் பொறுப்பேற்கின்ற தொடங்குகின்ற ஒரு நல்ல நேரத்தையும் உருவாக்கப் போகின்றது. முயற்சிகள் வெற்றி பெறும், தனம் லாபம் பெருகும், வருமானம் முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும், நல்ல திருமண யோகங்கள் ஏற்படும். ஒரு ஆவணி மாதம் என்பது ஒரு அதிர்ஷ்டத்தை
காலச்சக்கரத்தின் காலபுருஷனின் தத்துவப்படி 5ஆம் இடத்தில் வந்து ஆட்சி பெற்ற சூரியனால் நல்ல திருமண யோகம், நல்ல புத்திர யோகம், தொழில் விருத்தி, வருமான விருத்தி, பணம் காசு கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு கொட்டக்கூடிய யோகம், பதவி உயர்வு என்ற யோகம் அத்தனையும் நிச்சயமாக நடக்கும். பூர்வீகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், தந்தையால் பல யோகத்தை அடையக்கூடிய யோகங்கள், வியாபாரத்தால் முன்னேற்றங்கள், வியாபாரத்தின் வருமானத்தினால் சொத்து வாங்குதல், வீடு இடம் வாசம் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள். ஆக தைரியம், தன்னம்பிக்கை, முயற்சி, வெற்றி பெறக்கூடிய இடத்தில் குரு சுக்கிரன். அடுத்து தொழில் விருத்தி, வாகன விருத்தி, அதே நேரத்தில் செய்கின்ற தொழில் உத்தியோகங்கள் விருத்தி அடையக்கூடிய இடத்தில் புதன். 4ஆம் இடத்தில் புதன். 5ஆம் இடம் நிச்சயமாக வம்சத்திற்கும் உங்களுடைய உயர்வுக்கும் உங்களுடைய உத்தியோகத்திற்கும் உங்கள் சொந்த தொழிலுக்கும் உங்கள் பதவிக்கும் உங்கள் நிர்வாகத்திற்கும் பேரும் புகழும் கொட்டி தருகின்ற உங்க வம்சத்திற்கு எல்லாருக்கும் விருத்தி அடையக்கூடிய மிகப்பெரிய ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒளி கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒளிமயமான வாழ்க்கையில் வருடத்திற்கு ஒரு முறைதான் இந்த யோகம் ஏற்படும். அப்படிப்பட்ட யோகத்தினுடைய பலன்களை இந்த வார பலன்களாக வெறும் முக்கியத்துவம் வாய்ந்த உங்க சரித்திரம் படைக்கக்கூடிய யோகம், ஒரு முத்திரை பதிக்கும் முத்தான யோகம், நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடியது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள், ஒரு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடியது. சாதாரண முயற்சி இல்ல, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் இது. லாட்டரி அடிக்கக்கூடிய யோகம், திடீர் சொத்துக்களை பெறக்கூடிய யோகம், புரியுதா? அப்படிப்பட்ட யோகங்கள் நிச்சயமாக ஏற்படும். மேலும் ஆவணி 5ஆம் தேதி சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு வர்றார். உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடத்திற்கு வரும் பொழுது செய்கின்ற வியாபாரம் வருமானத்தின் மூலம் சொத்துக்கள் யோகங்கள், சொத்து யோகங்களும் வாகன யோகங்கள் பெறக்கூடிய 4ஆம் இடம், பதவியும் உயர்வு பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக ஏற்படும். புரிஞ்சுங்களா? உங்கள் ராசிக்கு அதிபதியே 5ஆம் இடத்தில் இருப்பது, 6ஆம் இடத்தில் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது பூமி, இடம், வாசல், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். அதுல எந்தவித மாற்றமே இல்லை. மேலும் காலபுருஷ தத்துவப்படி லாபஸ்தானத்தில் சனி ராகு இருப்பது எல்லாராலும் நன்மைகள், பயணத்தால் நன்மைகள், வேறு இன ஜாதி மக்களால் நன்மைகள், தோல்வி என்பதே கிடையாது. எல்லாருடைய ஆதரவும் பெற்று தொழில், வருமானம், முன்னேற்றங்கள், திருமண யோகங்கள், புத்திர யோகங்கள், செல்வ யோகங்கள் பெறக்கூடிய அனைத்து யோகங்களும் இந்த வார பலன்கள் அற்புதமாக அமைந்திருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக அதிர்ஷ்டம் என்பது அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய மேசராசிக்கார். இந்த வாரம் மிகப்பெரிய மாற்றம், பொருளாதார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், தொழில் முன்னேற்றங்கள், புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண யோகங்கள், சொத்து யோகங்கள், அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய அற்புதமான யோகக்காரர்கள். அதில் எந்த மாற்றமே இல்லை. சரிங்களா? உங்க இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கறேன்னு ஒரு அரை மணி நேரம் அப்பாயின்மெண்ட் டைம் நேரம் ஒதுக்குங்க. இது பொதுவான பலன். உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்த பிரம்ம எழுதியிருக்கார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது நிச்சயமாக ஒருபோதும் தப்புவதில்லை. நீங்க நினைத்த காரியத்தை அந்தந்த காரத்துவம் வாய்ந்த கிரகங்கள் அந்த காரியத்தை செய்ய போகின்றதா? சரியான காலத்தில், சரியான நேரத்தில், சரியான காலத்தில் அந்த காரியம் நடக்குமா நடக்காதா என்பதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இது தெய்வ சாஸ்திரம், பிரம்ம சாஸ்திரம். கீழே நம்பர் இருக்கு. இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா, உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நிச்சயமாக உறுதியாக தெளிவான பலன்கள். ஏண்டா இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னு வருத்தப்படாம மனசு திருப்தியா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.